ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து ஏதோ ஒரு பேஷண்ட்டை கொண்டு வராங்க. அவங்களுக்கு சரியான எமர்ஜென்சி. பிளட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிளாட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது குறையவே இல்லை. இங்கே ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த பேஷண்ட்டை பார்த்தா அதே பயத்தில் இவன் நின்றுட்டுருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எழுப்ப முயற்சி பண்ணுறா. பட் படித்தது கூட இவங்க ரெண்டு பேத்துக்கும் மறந்து போச்சு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளை எப்படியோ எழுப்ப ட்ரை பண்ணுற முடியவே முடியல. எனக்கும் பயமாக தான் இருக்குது. வேறு வழியில் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. ஜூன் பார்த்தீங்கன்னா சரி ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு அவளும் எந்திரிச்சு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்த ஆப்ரேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வேற மயக்கம் போடுற நிலைமையிலே இருக்க. அப்படிலாம் போடாதீங்க, உங்கள் பையன் பேர் என்னன்ட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஜூனும் சரி 100% பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனால் சியோனாலேயே முடியல. அவங்க தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னொரு டாக்டர் தேவைங்கும் போது கரெக்டாக ஹாங் இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் என்னதான் சண்டை போட்டாலும் சரி ஆப்ரேஷன் வந்துட்டா ரெண்டுமே புளிக தானே. கிம்மு வந்து பார்க்குறாரு. ஆப்ரேஷன் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க. ரெண்டு பேரும் எப்படியோ போட்டி போட்டு ஆப்ரேஷனே முடிச்சிட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்களே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸ் ஆகி ஒரு லுக்கு மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டு இருக்க. இவங்க என்னதான் அப்படி இப்படின்னு பேசினாலும் ரெண்டு பேரும் க்ளோஸ் தானே. ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தோடனே எப்படி பயந்துட்ட தெரியுமா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பயந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் எவ்வளோ கெத்தாக இருந்தாலும் பயங்கிறது சாதாரணம் தான் கைஸ். இந்த பக்கம் கிம் இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்து பாவமாக இருக்குது அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்ட்டு. இன்னைக்கு அவங்க கிட்ட போய் நீங்கள் வேணா நான் 3 2 1 சொல்கிறக்குள்ளே ஓடிடுங்க, உங்கள் வேலையை இன்னைக்கு நானே பார்த்துக்கிறேன்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் முதல்ல யோசிக்கிறாங்க. இவர் கவுண்ட் டவுன் கொடுத்தோன்னே ஒரே ஆளாக ஓடிடுறாங்க வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து படிப்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். படிப்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றது அப்படின்னு கேட்க அவங்க தான் சண்டை போட்டிருக்காங்கல்ல வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்படியே பேஷண்ட்டு பார்த்தோம்ல அவர் ஏதோ ஒரு ரூம் மாட்ட வந்திருக்காங்க. இதுதான் சீக்ரெட் ரூம், இங்கே பல கப்பிள்ஸ்லாம் மாட்டுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே தான் வியோ ஜூனும் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க போனோன்னே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆபத்துப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஆமாம் இங்கே எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க இது அமைதியாக இருக்கணும் வந்தேன் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எதையோ மறந்து விட்டுட்டான். சரி எடுக்கலான்ட்டு வந்தா அங்கே வந்து பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னென்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளுக்குமோ போகிறத நம்ம பார்த்துடுறான். இவங்க எப்படா இப்படி சுத்தார வச்சுட்டாங்கட்டு அவன் கண்ணை ஊற்று ஊற்று பார்த்துட்டு அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கிம்மும் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. கிம்மு புது வீடு மாற்றலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. நான் உங்களை வீட்டில் தான் பார்ப்பேன், அப்புறம் ஆஃபீஸில் பார்ப்பேன், இப்போது நான் வீட்டில் பார்க்க முடியாதுன்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம புது வீடு போகிறதே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் தானே அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம போய் கொஞ்சம் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பச்சை குழந்தை அவங்க கிட்ட போய் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுட்டு புது ஜோடிகள் கொஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. என்னென்ன திரும்பி பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா, எந்த ஏரியாவில் வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் தான் அப்படின்ட்டு நம்ம கிம்ம சொல்லிட்டு இருக்க. அங்கேயா, அது அருமையான இடம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, வீடு பார்த்தீங்கன்னா அருமையான வீடு பட் தரமான ரேட்டு அப்படின்ட்டு ரொம்ப சீப் ரேட்டாக சொல்ல ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஆமாம் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்ட்டு கொஞ்சம் டீப்பாக விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஆல்ரெடி ஸ்கேம் ஆன வீடு அப்படின்ட்டு. இவர் பாவம் வீட்டோட ஓனர் இருந்தாலும் போய் எவனோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்தி பணத்தெல்லாம் விழுந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வீட்டை பற்றி நல்லா கேள்விப்பட்டேன், நியூஸ்லாம் நான் பார்ப்பேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிம்மை கூட்டிகிட்டு கிளம்ப அவர் எவ்வளவோ தடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு டைம் பேசினீங்கன்னா கடிச்சு வச்சுருவான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் வேற. கிம்ம இவ சொன்னதை அப்படியே செய்வா அப்படின்ட்டு ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்படியாச்சும் எனக்கு அந்த வீடை விற்று கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை வேலை செய்யாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க. நம்ம கிம்மும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹோட்டலுக்கு சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு எனக்கு ஷாக் ஆகிட்டேன், அதனால தான்ட்டு இருக்க எல்லா சொத்தையும் சாப்பிட்ருக்க, கையில் என்னது அப்படின்னு ஹீரோயின்கே டவுட் வர அளவுக்கு கிம்மு ஹீரோயினோட ரிங்கு சைஸ் அளவு எடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ரிங்கு சைஸு 6 அடி அப்படின்ட்டு ஹீரோயினே கடைசியில் காட்டி கொடுத்துறா. நான் எதுக்கு ஓ சைஸில் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கிம்மு ஏதோ தெரியாத மாதிரியே கேட்க என்ன கப்பல் ரிங்கு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் அவளும் ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு கொடுக்குறா. என்னடா அதன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷூவு, ரெண்டு பேரும் கப்பல் ஷூ போட்டுட்டு இருக்காங்க போல, சூப்பராக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸான மாதிரி தெரியுது. கிம்மை ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்ருப்பாங்களா அது சிக்கிடுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஸ்பூன் இருக்கா அப்படின்ட்டு வாங்கிக்கிறான். அந்த ஸ்பூனை வச்சே பார்த்தீங்கன்னா எப்படியோ கையில் எடுத்து விட்டுற அவர் நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அவளுக்கே தெரியாமல் டாக்டர் ஆகிட்டு இருக்கா. காலையில் 4 மணிக்கு கிம்ம கூட தான் ஹாஸ்பிட்டல் போவன்ட்டு வார தூக்கத்தில் இருந்துட்டு இருக்க. கிம்ம கொஞ்ச நேரம் தூங்கலால அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நான் உங்க கூட போனால் தான் உண்டு, அதுக்கப்புறம் உங்களை ஒர்க்லேயே பார்க்க முடியாது, உங்கள் கூட பேச முடியாதுன்ட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு. யார் அதுன்னு திரும்பி பார்த்தா இந்த மாதிரி நியூ பிரசிடென்ட்டுக்கு எங்கே போகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அம்மா வந்து ரூம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி போங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஃப்ளோரை காட்டிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா லைட்டாக ஹீரோயினே பார்த்துடுறாங்க. பார்த்தா தான் தெரியுது அவங்க நர்ஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்களோட வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்ருக்க ஹீரோயினுக்குன்னா சோலி முடிஞ்சு போங்கிற மாதிரி ஆயிடுது. பாவா அவளுக்கு மூஞ்சி
அவசியம் இல்லை ஏண்டி வந்தங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் எப்படியும் நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு நர்ஸை பாராட்டிக்கிட்டு போயிட்டுருக்க. நீங்கள் இது சீக்ரெட்டாக தானே வச்சுருக்கீங்க, அவர் டாக்டர் தானே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த புள்ள பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயினு பார்த்தா ஆமாம் இப்போதைக்கு சீக்ரெட் தான் சொல்ல கரெக்டாக கிம்மு வேற வந்துடுறாங்க. முடிச்சு விட்டிங் போங்குங்கிற மாதிரி ஹீரோயின் ஆயிடுது. கரெக்டாக கிம்மு அப்படியே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. நர்ஸுக்கு சிரிப்பு தான் வருது. போயிட்டு இருந்தா வீவரா இந்த மாதிரி புது நர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கேட்க அங்கே தான் இருக்காருன்னு கிம்மு சொல்லிட்டு இருக்கா. சார் நீங்கள் எப்போவுமே என்னை நம்பலாம் சரியா, நீங்கள் வெளியே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல் நான் பார்த்தேன், நீங்கள் நினச்சதை விட நான் ரொம்ப லாயலான ஆளு சார் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா புதுசாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க. கிம்முக்கு டவுட் வருது, ஒரு வேளை இவன் வெளியே பார்த்தேன்னு சொன்னது பார்த்துட்டானா என்ன அப்படின்ட்டு இவர் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க. ஜூனும் சீனியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இன்டர்ன் எப்படி வலையில் விளை வைக்கலான்ட்டு. ஏன்னா அவன் மட்டும் இவங்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாமல் போயிட்டானா இருக்க வேலை பார்த்தாதுன்ட்டு எல்லா வேலையும் இவங்களே தனியாக செய்கிற மாதிரி வந்துடும், நம்மளோட சொல்லி சுத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக இன்டர்ன் கூப்பிட்றான். இப்போ பாருங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா சபதம் போட்டுட்டு போயிட்டு இருக்கா. அங்கே ஏதோ ஒரு பேஷண்ட் படுத்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக இன்டர்ன் வந்துட்டான். அவங்கள பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு ஏதோ வயிறு பீரியட்ஸ் பெயின் போல கொஞ்சம் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. அப்போ கரெக்டாக இன்டர்ன் வெளியே வந்துடான். ஜூன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேஷண்ட் கிட்ட என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே வந்தோடனே இன்டென்ட்டே சொல்கிறா, இந்த மாதிரி பேஷண்ட்லாம் கூச்சப்படுறது ஜாஸ்தி தான், ஆனால் நீ அப்படியே கொஞ்சம் சகஜமாக பேச பேச உனக்கு பழகிடும், நீ பையங்காட்டிலாம் நம்ம ஃபீல்டு எடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை புரியுதா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல்பு கொடுக்குற மாதிரி நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்ட்டு போயிடுறான். அட கொல்லையில் போனவனுங்கிற மாதிரி ஜூனுக்கு ஆகிட்டு இருக்க. ஹீரோயின் ஏதோ ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது இவ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நல்லா தான் பாரு, கொஞ்சம் அப்படி பாரு இப்படி பாருன்ட்டு அந்த லேடி ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு நீ பிடிக்கிறதே சரியில்லை, இப்படி தான் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பிடிச்சி வேற காட்டுறாங்க. யாரா இது அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. விட்டு அந்த அம்மா அவங்களுக்கே பிரசவம் பார்த்துருவாங்க போல். அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஸர். போன டைமை விட இந்த டைம் நீ ரொம்ப ஸ்லோவாயிட்ட, இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு ஹீரோயின்ட்ட வந்து அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்க. இவளா வேலையெல்லாம் முடிச்சு போய் களைச்சி போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன கொடுமை அனுபவிச்சாங்கன்ட்டு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் படிப்ஸ் இருக்கால அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி போன டைம் சாப்பிட்டதை விட இந்த டைம் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, போன டைமா எங்களை விட்டுட்டு எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேலே ஒரு ரூம் இருக்கும்ல அங்கே தான் நாங்கள் போனோம், நீங்களை பார்த்தோம் நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்கு பகீர்னா ஆயிடுது. மேலே ரூமா அங்கே தானே நம்மளும் போயிருந்தோம் அப்படின்ட்டு. பத்தாததுக்கு கூட வேற கூட இருந்தான். அவன் தான் யாரோ போனதை பார்த்தான்ட்டு வேற இவ வளரிட. ஹீரோயினா சோழி முடிஞ்சு போங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவன் மண்டையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வி பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு வந்திருக்கான். எங்கேயுமே ரூமில் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. ஒரு பக்கில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃப்ரீயாக இருக்க. யார் கேட்க போகிறான்ட்டு வியோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் போய் நல்லா காலையில் விரிச்சு தூங்கிடுறான். காலையில் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லே அதிர அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் கத்துறதை பார்த்து படிப்ஸே ஓடி வந்துடுறா. என்னடா ஏதுன்னு பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா நல்லா விரிச்சு வச்சு படுத்ததில் கால் அசைக்க முடியல. பாத்தியா என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. காலையில் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே முடிச்சு விட்டுட்டேன், இனி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு படிப்ஸ் கிளம்பிட்டு இருக்கா. அந்த கோட்டை மட்டும் எடுத்து கொடுன்ட்டு இவன் கோட் போட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இவ தான் பார்த்தீங்கன்னா காலர் மடக்கி விடுறா. இதை மடக்கி விட்டோடனே வியோட மூஞ்சில் பார்க்கணுமே ஒரே பிரைட் லைட்டு தான். இந்த பக்கம் படிப்ஸ் போக ஒரே நிமிஷம் லஞ்சுக்கு நீ வந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும், ஏன்னா நீ தான் எனக்கு ஊட்டி கூட விடணும் அப்படின்ட்டு என்னால் நடக்க முடியாதுன்ட்டு சொல்ல வந்து தொலைகிறங்கிற மாதிரி படிப்ஸ் எரிச்சலாக போயிட்டுருக்கா. இவனுக்கு ஒரே குஷி எப்படியோ படிப்ஸை பார்க்க போகிறா அப்படின்ட்டு. என்னதான் ஓடுது அப்படின்ட்டு. இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருப்பீங்க போல நர்ஸு கேட்க. அப்படிலாம் இல்லையே, இன்னைக்கு பேஷண்ட்டை பார்க்க போகணும் அதனால தான் சரி வாங்க போகலான்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை போய் பார்க்குறாங்க. அவங்க கேன்சர் பேஷண்ட்டு போல். அவங்க ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க. இந்த மாதிரி என் கூட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களாம் வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ட்டு வீ சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்களாமா, அவங்களும் என்ன மாதிரி தான் என்னோட ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தாங்க, ஆனால் எனக்கும் பயமாக இருக்குது, நானும் செத்துருவேனா என்ன அப்படின்ட்டு இவங்க அழுதுகிட்டே கேட்க. அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு பவரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க நானும் செத்துருவேதானன்ட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்க. இன்னொரு பக்கம் எங்கேயோ சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பாட்டி உங்களுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பாட்டி உட்காந்துருக்காங்க. அதில் அக்காவுக்கு கேன்சரு, தங்கச்சி தான் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சண்டை கட்டிட்டு இருக்க. வீ போய் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும்ல அப்போ தானே உடம்பு நல்லா ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பாட்டி சொல்லுவாங்க பாருங்க, டேய் என் பையன் இவ்வளோ நாள் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலை, அம்மாவை ஏன் இவ்வளோ நாள் பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று உன் அப்பா இன்னைக்கு உன் பையனா, உன் பையன் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தங்கச்சி. என் பையன் முன்னாடி அப்படிலாம் பேசாத அப்படின்ட்டு பாட்டி பையனாவே நினச்சிட்டு இருக்க. சரி சாப்பிடுங்க அம்மா அப்படின்ட்டு வீ எப்படியோ சாப்பிட வச்சா போதுங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சியோ அந்த ப்ரொஃபஸர் லேடி இருக்காங்களே எல்லாம் அப்படியே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் சொல்கிறா இந்த மாதிரி இவங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, குழந்தைக்கு இதெல்லாம் நல்லதே இல்லை, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸில் எத்தனை ப்ரெக்னன்சி பார்த்துருப்பேன், இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்ட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அடுத்து ஏதோ ஒரு கால் வேலை வந்தோடனே சரி சர்ஜரிக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்து பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரே முட்டுக்கா போக பார்க்குறா. நீயும் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல நீ போகிற ஆற்றுல என்னையும் சேர்ந்து ஏமா இழுக்கிறங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட மூச்சியே மாறிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ன் உட்காந்து அழுதுகிட்டே எதையோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா டைப் பண்ணுறேன்னு பார்த்தா டெத் சர்டிஃபிகேட் எழுதுறியா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, நான் ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் டெத் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பர்த் சர்டிஃபிகேட் எழுத முடியும், அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். உனக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஜூன் சமாளிச்சுட்டு இருக்க. செத்த 4 பேரில் 2 பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படின்ட்டு இன்டர்ன் ரொம்ப உஷாராக இருக்கான். என்ன பண்ணாலும் சரி இவனை மடக்க முடியாது போல், இந்த வருஷம் நம்ம முடிஞ்சோம் அடுத்த வருஷமும் நம்ம முடிஞ்சோம் அப்படின்ட்டு ஜூன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படிப்ஸ் தான் வியை எங்கே பார்த்தாலும் கூட்டிகிட்டே சுற்றிடுறா. எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படிப்ஸ் போக வியை பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்கிறான். கையை பிடிச்சி இழுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு போகல என்னால் முடியல அப்படின்ட்டு அவன் தான் தள்ளுன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் படிப்ஸ் எங்கே போகிறேன்னு சொன்னாலும் சரி வியும் நானும் வரேன் எனக்கும் உங்கள் வேலை இருக்குன்ட்டு இவ எத்தனை இடம் சொன்னாலும் சரி மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க. படிப்ஸுக்கே பார்த்தீங்கன்னா டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நிஜமாலுமே இவனுக்கு நம்மளை பிடிச்சிருச்சே என்னன்ட்டு. இவ ஷாக்காகி அப்படியே வண்டியை நிறுத்த டக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டிட்டு தான் அவன் எந்திரிச்சிடறான். கால் சரியாயிடுச்சு போல, சரி நான் இன்னும் பார்க்கல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் ஓட ஒருவேளை நிஜமாலுமே பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு படிப்ஸ் ஷாக்ல இருக்கு. அந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்களே அவங்கள தான் பார்க்க வந்திருக்கான். இதில் இந்த மாதிரி பெட்டு உடஞ்சிருக்கு பக்கத்து ரூமில் ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடாதுன்னு பார்த்தா இந்த மாதிரி பக்கத்தில் யாரும் ஜாட வேற காட்ட முடியவே முடியாது எங்கள் அக்கா இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டி எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கார எகுத்து பேசுகிற, என்னங்க மன்னிச்சிடுங்க, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் மாறுறேங்க, உங்களுக்காக நான் ரூம் மாறுறேங்க அப்படின்ட்டு பாட்டி இந்த டைம் ஹஸ்பண்டாகவே நினச்சி வியை பேசிகிட்டு இருக்க. ரொம்ப நன்றி செல்லம் அப்படின்ட்டு வி கடுப்பில் சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு அது ரொம்ப வெக்கமாயிடுது. இன்னும் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா மாமா கூட சாப்பிட்லான்ட்டு வெளியே வந்திருக்கா. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா கிம்மு வரல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆமாம் மத்தியானம் கூட அவர் சாப்பிடல இன்னைக்கு அவருக்கு ஃபுல் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்போ அவரை பார்த்துலாம் கவலைப்பட ஆரம்பிச்ச, அவளை பார்த்து நீ அதிசயமாக கவலைப்படுறேன்னா ஒரு வேலை அப்படின்ட்டு 2 பேர் இழுத்தடிச்சிட்டு அவர்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கியான்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கா அசிங்கமாக போயிடுது. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்க. நினச்சேன்டி இந்த புது ட்ரெஸ் போட்டு வரும்போதே நினச்சேன் எவ்வளோ வாங்கியிருக்க அப்படின்ட்டு 2 பேரும் ஹீரோயினை மாறி மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அக்கா கன்சீவாக அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே அதனால் பியர் குடிக்கல, பல நாள் கழிச்சு இன்னைக்கு தான் குடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பெருமையாக அப்படியே எல்லாம் ஜாலியாக சாப்பிட்ருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜூன் வேற வந்துடுறா. அவள் ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்திருப்பா. யதார்த்தமாக பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்ட்டு ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி கிம்மை பற்றி வாயை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அக்கா மாமாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. சரி அப்படின்ட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பற்றி அவங்க அக்கா விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஜூன் சொல்லுவா பாருங்க, ஹீரோயின்லாம் ரொம்ப திறமையான புள்ள, வேலையை விட்டு போகிறேன்ட்டு இவ வேலையிலேயே இருப்பா. ஆனால் என்ன ஒரே வாய் நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு இருக்க. ஆனால் கூட இவ வேலையும் செய்ய மாட்டான்னு நினச்சேன், வேலையில் இருக்கிறதாச்சும் பெருமை அப்படின்ட்டு அக்காவும் மாமாவும் மாறி மாறி நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்க. ஜூன் ஒரு பக்கம் ஏற்றி விட இவங்க 2 பேர் ஒரு பக்கம் ஏற்றி விடன்ட்டு ஹீரோயின் விட்டா போதுண்டாங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. சாப்பிட சரி கிளம்பு அப்படின்ட்டு ஜூனை திங்க கூட்டிகிட்டு போகன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை அழகாக தட்டி விட்டுட்டு போங்க. லைக்கை ஷேரு கமெண்ட் எல்லாம் பண்ணிவிடுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா, அப்புறம் ஹீரோயினும் கிம்மும் டேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.